மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஒருபோதும் நம்பக்கூடாத 2 ராசிகள். நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலுமே இந்த 2 நபர் உங்க மனசுல காயத்தை ஏற்படுத்திடுறாங்க. வெளிய பாசமா நடிச்சு உள்ள மறைஞ்சிருக்க அவங்களுடைய துரோகம். என்ன நடந்தாலுமே நீங்க எடுக்கிற ஒரு முடிவு அதுதான் உங்களுடைய ஃபியூச்சரையே மாற்றும். இது யாரு, ஏன் இப்படி? இந்த பதிவு முழுமையா கேளுங்க. இந்த பதிவு மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசி என்னைக்குமே தர்மப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல முதல் இடத்துல இருக்கிறது இந்த மகர ராசி தாங்க. காரணம் மனசாட்சி. அது ஒன்று இருக்கிறதால தானே, இல்லைன்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. எவ்வளோ துரோகத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ வெறுப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. குடும்பத்திலையும் பிரச்சனை. யாரை நம்பி வாழ்க்கையை ஆரம்பித்தோமோ அவங்களே உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்காங்க. குழந்தைங்களுக்காக நம்ம போனால் குழந்தைங்களும் இடைஞ்சலாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனை. நட்புக்குள்ளேயும் பிரச்சனை. கடுப்பாகுது. எங்கே பார்த்தாலும் துரோகம் துரோகம். அவ்வளோ டென்ஷன் ஆகும். யார் தான் எல்லாரும் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மகர ராசி அன்பர்களே யார் மேலேயும் கடுப்பாகாதீங்க. கோபம் வன்மம் உங்களை அழித்திடும். ஸோ நீங்கள் யார் மேலேயும் அதிகமாக கோவப்படாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. எப்பயுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஏன்னா நீங்கள் யாரையும் கெட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே இல்லை. இந்த உலகம் மாறக்கூடியது. மற்றவங்கள நம்மளுடைய அன்பால் மாற்ற முடியும். ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குது, உங்களால் மாற்ற முடியலைன்னா வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய பெரிய ஆயுதம் என்னன்னா மனசாட்சி படி நீங்கள் வாழ்கிறீங்க. அதுதான் உங்களுடைய ஆயுதம். அதாவது இல்லைன்னா நீங்கள் நிறைய தப்பு பண்ணுறது கூட ஆயுதமாக இருப்பீங்க. தப்பு அப்படின்னா உங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்கள தூக்கி எறிய தயாராக இருக்கீங்க. ஆனால் மனசாட்சிப்படி இருக்கிறதால மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க, அடங்கி போகிறீங்க. சரி பார்த்துப்போம், நீ என்ன வேணா பேசிக்கோ, உன் நேரம் வரும்போது நீ பேசிக்கோ, என் நேரம் வரும் அப்போ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு கடவுள் நம்பிக்கையோடு இருக்கீங்க. இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களே யாரிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும். யார் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, யார் உங்களுக்கு சப்போர்ட்டே இருக்க மாட்டாங்க. சாதகமான கிரகங்கள் எது, சாதகமில்லாத கிரகங்கள் எது. சாதகமில்லாத கிரகங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிகள் கிட்ட நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க. ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. மகர ராசி அன்பர்களே நீங்கள் எந்த இடத்துல யாருக்கு உதவி பண்ணணும். அதாவது உங்களுக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நீ நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். இது மாதிரி உடல்நிலை சரியில்லையா, இந்த பொருள்லாம் நீ சாப்பிடாம இருந்தால் உனக்கு நல்லது அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்கள்ல, ஒரு அட்வைஸாக சொல்லுவீங்க. ஆனால் அவன் உங்களை தப்பாக நினச்சிக்கிறான். நீ அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிற அப்படின்னு நினச்சிப்பான். அப்போது நீங்கள் சில பேருக்கு சில நபர்கள்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும். அது யார் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்? மகர ராசி அன்பர்களே ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் நேசிக்கணும். மரம், செடி, கொடி, வனவிலங்குகள், உயிரினங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். சித்திரவதை பண்ணாமல் இருக்கணும். இந்த விஷயத்தை கொண்டு வந்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருப்பார். மணக்காரகன் உங்களுக்கு பகையாக இருக்கார். அதனால தான் பல குழப்பத்துக்கு நீங்கள் இறங்கிட்டீங்க. அதாவது சன்னியாசமே போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு தோணும். சாமி தான் உங்களுக்கு நல்லது செய்வார். கடவுள் தான் உங்களுக்கு யோகம். நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் உங்களுக்கு தெய்வமாக வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஒரு டீ மாஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் மகர ராசிக்காரராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டார். நேரம் இல்லை அப்படின்னு காலையில் 4 மணிக்கு கடை திறப்பார், நைட்டு 10 மணி வரைக்கும் கடையில் இருப்பார். அப்போ அவர் எப்படி சாமியெல்லாம் கும்பிடுவாங்கன்னா, இந்த அடுப்பு தான் சாமி, இந்த பால் தான் சாமி, இந்த டீ தூள் தான் சாமி. அப்போ இதை மாதிரி பால் பொங்கக்கூடாது, கடவுளே என்னை காப்பாற்றுன்னு வேண்டிப்பாங்க. அப்போ பரவாயில்ல, உண்மையிலேயே பஞ்சபூதத்தையும் இவர் தான் கடவுளாக வழிபாடு பண்ணுறாரு. நம்ம அந்த பஞ்சபூத சக்திக்காக நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஆனால் அவருக்கு முன்னாடி அந்த பஞ்சபூதமும் இருக்குது. பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியான வேலை. உண்மையிலே அவர் நிம்மதியாக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தொழில் பண்ணுறாரு, ஹார்ட் ஒர்க். கடவுள்கிட்ட பேசுகிறாரு, பிள்ளைங்களை வாழ வைக்கிறாரு, தேவையான பணம் கிடைக்குது, எல்லா விஷயமும் அவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே கிடைச்சது. ரொம்ப திருப்தியாக இருக்காரு. போதும், அவர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காரு. நைட்டு வீட்டுக்கு போகிறாரு, நிம்மதியாக தூங்குறாரு. அப்போ ஒரு நல்ல வாழ்க்கையை தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ரொம்பவே ஒரு நல்ல மனுஷனாக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் உங்களுடைய தொழிலை நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு சந்திரன் பகையாக இருக்கும் பொழுது மன சஞ்சலங்கள் அடிக்கடி உங்களுக்கு ஏற்படும். அங்காரகன் உச்சத்தில் இருக்காரு. இடம் பூமி லாபம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் ரத்தத்தில் ஒரு வீரியம் இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கே எப்படி பேசணும்னு தெரியாமல் கோவம் ஆயிடும்.
அப்போது நம்மளை அடக்கிப்போம். அந்த இடத்துல வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். வைத்தீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்கள். மயிலாடுதுறையில் புதன் உங்களுக்கு நட்பு, சமயோஜன புத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. யாராவது ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு குரு உங்களுக்கு நீசமாக போயிட்டாரு. அதனால் தயவு செய்து நீங்களே முடிவு எடுக்காதீங்க. யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு கிஃப்ட் மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கணும். அதுவும் சொந்த பந்தம்லாம் நீங்கள் நம்பாதீங்க. உங்களுக்கு நெருங்கிய சொந்தமாக இருந்தால் ஒரு பெரிய பிரச்சனை. நீ அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அப்போ தெருவுக்கு வந்துடுவீங்க. ஸோ நிறைய பேர் காசு வச்சுருப்பாங்க, பணம் வச்சுருப்பாங்க, வீடை கட்டுன்னு வீட்டுக்கு இழுத்து விட்டு வீணாக போனவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும். தயவு செஞ்சு யார் பேச்சு கேட்காதீங்க, உங்க பேச்சு கேளுங்க. என் குரு சொன்னாதான் கேட்பேன்னு முடிவு பண்ணுங்க. சில வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனை இருக்கும். பல பேர் இல்லறத்துல இருந்து துறவரமா இருப்பாங்க. மகர ராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கையில பெரிய பிரச்சனை இருக்கும். மகர ராசியில பிறந்தவங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கும் பொழுது பிசினஸ்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபேமிலி வந்து என்ன வேணுமோ அதை கொடுத்துடணும். ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தா பிரச்சனை வந்துடும், கருத்து வேறுபாடு வந்துடும். இப்போ மகர ராசி வந்து சாஃப்ட் நேச்சர். ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு பெரிய பிரச்சனையை சொல்லும் பொழுது மற்றவங்கள பற்றி அப்படி சொல்லுவாங்க, அவங்க இப்படி யோசிச்சுருப்பாங்க. அப்போது அவங்க நமக்கு எதிரிங்க, அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. ஆனால் மகரம் வந்து எதிரி துரோகிலாம் பார்க்காது. அவன் இடத்துல இருந்து அதை யோசிக்கும். இதுதான் மகரம். அப்போ மற்றவங்களுக்கு புரியுமா? புரியாது. பிரச்சனை தான் வரும். இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது குரு யாராவது ஒருத்தர் இருக்கணும். சுக்கிரன் உங்களுக்கு நட்பு, பணம், வருமானம், சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காகவே பணத்துக்காகவே உங்ககிட்ட பழகிறவங்க இருப்பாங்க. இது உண்மை. பிஸ்னஸ் தான் உங்களுக்கு லைஃப். சனி ஆட்சி. சில பேருக்கு சில ஆப்ரேஷன்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. நிறைய தண்ணி குடிங்க. கெட்ட பழக்கம் எதுவுமே வச்சுக்காதீங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஆபத்தை ஏற்படும். வாழ விடாது சாவ விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சந்தோஷத்துக்காக வாழ்க்கை இழக்காதீங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாத அந்த பேட் ஹேபிட்டெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் அடியோடு விட்டுருங்க. குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கிறீங்க, குடும்பத்துக்காக நீங்கள் சிரிக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே சிரிக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா சிரிக்கிறது குடும்பத்துக்காக மட்டும்தான் இருக்கும் மகர ராசி அன்பர்களே. அப்போது இந்த சனி ஆட்சியில் இருக்கிறதால உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். தவறான பழக்க வழக்கங்கள்லேருந்து அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய தண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் சுடு தண்ணி குடிக்கலாம், பச்சை தண்ணி குடிக்காதீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள், உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். சனி வந்து ஆட்சியில் இருக்கிறதால ஆயுள் பலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ராகு கேது நட்பு, எதிரியே உங்களுக்கு கிடையாது. எல்லாருமே நட்பாக இருப்பாங்க. இன்பங்கள் நிறையவே கிடைக்கும். நிறைய சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறையவே கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு. அதெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகர ராசியில் பிறந்தவங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. நாராயணன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி மகர ராசியில் பிறந்தவங்க யாருக்காவது சீடனாக இருங்க. ஒரே ஒரு குரு, அவரை வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஒரு குரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வேணும். குருவை தேடி போங்க. யார் வேணால் உங்களுக்கு குருவாக இருக்கலாம். அவங்க சொல்கிறத கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க உங்களுக்கு ஒரு நல்லது சொல்கிறாங்க, உங்கள் சொந்தக்காரங்களாம் இருக்க வேணாம், உங்கள் சொந்தம் இல்லாமல் உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை இருக்கும்ல, அவங்கள உங்களை குருவாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களே, நீங்கள் வந்து எந்தெந்த ராசிகள் கிட்ட கவனமாக இருக்கணும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்காக தானே இந்த பதிவு. மகர ராசி அன்பர்களே, நீங்கள் வந்து தனுசு ராசிக்கிட்டையும் மேஷ ராசிக்கிட்டையும் சிம்ம ராசிக்கிட்டையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ராசிகள் கிட்ட கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த ராசிகள் வந்து உங்களுக்கு வந்து பக்கத்திலே இருப்பாங்க. ரொம்ப வந்து நீங்கள் அவங்க மேலே பாசம் வைப்பீங்க, ஆனால் அவங்க உங்களை ஏமாத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ராசிகள் கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா நீங்கள் கண்மூடித்தனமாக வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா சுண்ணாம்பு தண்ணியும் கூட வெள்ளை கலரில் தான் இருக்கும். அதை எடுத்து குடித்தா உடம்பு என்ன ஆகும்? ஸோ வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பாதீங்க. எல்லார்கிட்டையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். நல்லது. கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னா நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நீ சொல்கிறதா நான் கேட்கணும் அப்படின்றத அடியோடு விட்டுருங்க. அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை தான் வரும். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் உங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிஞ்ச மகர ராசி என்பவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். உங்களால் ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் கண்டிப்பாக உங்களை வந்து சேருங்க. மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.